एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुख प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम दामोदराय विद्महे रुक्मिणीवल्लभाय धीमहि பாரு, நீ யாரா வேணா இரு, ஆனா இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் ராஜா. என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது. தப்பு பண்றீங்க இன்ஸ்பெக்டர். உங்க யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க. என்ன சீன் போடுறியா? இங்க பாரு, நான் ஒரு முடிவெடுத்துட்டேன்னா அதுல இருந்து மாற மாட்டேன். எழுதி வச்சுக்க, உனக்காக எவன் வந்து பேசினாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, ஐ டோன்ட் கேர். நானா முடிவு செஞ்சு உன்னை விட்டாதான் உண்டு. அது வரைக்கும் மூச்சு விடாம லாக்அப்ல ஒரு ஓரமாயிரு. ஐயோ, ஐஜி வர்றாரு. சார், ஒரு கால் பண்ணியிருந்தா நானே வந்துருப்பேனே சார். ஷட் அப். என்ன நடக்குது உன் ஸ்டேஷன்ல? என்ன வேலை பாக்குற நீ? சார், யார பிடிச்சி வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்க? அவர் யார் தெரியுமா உனக்கு? சார், இல்ல சார், போலீஸ கை நீட்டினாப்ல, அதான். வாய முடியா, போய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னை எப்படி வீட்டுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். சார், உடனே அவரை ரிலீஸ் பண்ணு. இந்த மாதிரி தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருந்த உன்னை தொலைச்சிடுவேன் ராஸ்கல். சாரி சார். கான்ஸ்டபிள் சார், அவர் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் வாங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்க போலாம் சார். சார ஜீப்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அங்கேயே இருந்து ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இவருக்கு பாதுகாப்பு கொடு. சார், நானா சார்? ஆமா, நீ தான் ஜீப்ல கொண்டு போய் டிராப் பண்ற. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நீங்க போங்க சார். வாங்க சார். ஏறுங்க. दामोदराय विद्महे रुक्मिणीवल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा। ओम दशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो राम प्रचोदयात् स्वाहा। ओम भूतनाथाय विद्महे भवनन्दनाय धीमहि तन्नो शास्ता प्रचोदयात् स्वाहा। ओम वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा। ओम शिवाय नमः, ओम महेश्वराय नमः, ओम शंभवे नमः, ओम विनायिने नमः, ओम शशिशेखराय नमः, ओम वामदेवाय नमः, ओम विरूपाक्षाय नमः, ओम कपर्दिने नमः, ओम नीललोहिताय नमः, शंकराय नमः, ओम शूलपाणिये नमः, खड्गपाणिये नमः, पुष्पवल्लभाय नमः, शिवविख्याय नमः, अम्बिकानाथाय नमः, ओम श्रीकण्ठाय नमः, वत्तप्रलाय नमः, भवाय नमः, ओम सर्वाय नमः, श्रीलोकेशाय नमः। கடவுளே, யாக பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அதே போல கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும். कामारये नमः, ओम अम्बिकासुराय नमः, ओम सूर्याय नमः, ओम गंगाधराय नमः, ओम लाडाय नमः, ओम कालकालाय नमः, ओम कृपाणुदये नमः, ओम भीमाय नमः, ओम परसुदत्ताय नमः, ओम मृगभावे नमः, ओम जटाधाराय नमः, ओम कैलासवासिने नमः, ओम त्रिपुरान्तकाय नमः, ओम विशालाय नमः, ओम
सायिने नमो वयं वै श्रवणाय विद्महे समे कामाय मुख्यं कामेश्वरो वै श्रवणो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः श्रीकृष्णवायुज्ञे आरोग्ये आविदाशोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्प्रलाभं सदसंवत्सरं दीर्घवायुः सदमानं भवति सताय पुरुषक्षतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगवत्प्रलाभं सदसंवत्सरं दीर्घवायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभीष्टसिद्धिरस्तु ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ परमेश्वराय नमः எப்படியோ யாக பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இன்னையில இருந்து தொடர்ச்சியா 21 நாளைக்கு இந்த யாக பூஜை நடந்து 22வது நாள் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். எல்லாரும் கவலைப்படாதீங்க, என் பிள்ளை ஜாம் ஜாம்னு நடத்துவான். சகல என்னாச்சு? அந்த என் வெளியில விட்ட சார் எப்படி சார் விட்டீங்க? நீங்க 2 பேரும் டிரைவர்னு சொன்னீங்களே ஒருத்தனை, அவன் உண்மையிலே யார் அவன்? சகல சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் இந்த ஆளை விடவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த டிரைவர் வாசலுக்கு போய் போன் பேசினான். பேசிட்டு அப்படியே போயிட்டான். பார்த்தா திடீர்னு ஐஜி வந்துட்டாராங்க. எனக்கு கை கால் ஓடல. வந்தவர் என்ன கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்திட்டு உடனே இந்த ஆளை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஐஜி இதை சாதாரணமா சொல்லல, என்னை எரிச்சிற மாதிரி கோவமா பார்த்து ஒரு அதட்டல் போட்டாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட முடியுமா? என்ன தொலைச்சிட மாட்டாரு. அதான் நான் வாயை மூடிக்கிட்டு அந்த ஆளை ரிலீஸ் பண்ணி மரியாதையா கூட்டிட்டு நீங்க விட்டுருக்கேன். சகல, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க டிரைவர்னு சொல்றீங்களே, அவன் சாதாரண டிரைவர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு போன் கால்ல அவனால ஐஜிவே வர வைக்க முடியுதுன்னா அவன் சாதாரண ஆள் இல்ல. கடைசியில இப்படி மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஆகி போச்சே. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பூஜை எப்படி நடத்திட்டாங்க. ஆனா அடுத்து கும்பாபிஷேகம் இருக்குல்ல, அதுல நான் இவனை வச்சு செய்யறேன். நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. எப்படியோ மாப்பிள்ள யாக பூஜை நல்லபடியா நடந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அதுலயும் நீங்களும் என் கூட சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணீங்க பாத்தீங்களா, அது எனக்கு டபுள் சந்தோஷம். ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. உங்க ஊருன்னு பெருசா பீத்திக்கிட்டீங்களே. ஆனா அங்க ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ராஜா சேதுபதியும் வரல, உங்க ஃபேமிலியும் வரல, ஊர் மக்கள் கூட வரல. ஏன் மாப்பிள்ள வந்துதான் உங்களை காப்பாத்தினாரு. சரி விடு ஈஸ்வரி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு? எப்படி பேசாம இருக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த உங்களை அந்த கிழவி, அதான் உங்க அம்மாவால வெளியில கொண்டு வரதுக்கு துப்பு இல்ல. ஆனா நீங்க இல்லைன்னதும் அந்த யாக பூஜைய அவ பேரன்தான் செய்யணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அதுக்கப்புறம் நான் தான் உங்க இடத்துல என்னோட மாப்பிள்ள தான் செய்யணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருந்தேன். இல்லைன்னா அவ பேரனை உட்கார வச்சிருப்பா. கடைசியில நான் சொன்னதுதான் ஜெயிச்சுச்சு. என்ன மாமா, அத்தை எப்ப பார்த்தாலும் தோத்துட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு உளறிக்கிட்டே இருக்காங்க. அத்தை, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஊருக்கே வந்துட்டோம்ல. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீங்க சொல்றதும் சரிதான் மாப்ள. இனிமே நம்ம வீட்ல நடக்க போற நல்ல விஷயம் ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு மட்டும்தான். அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம ஏற்கனவே நாள் குறிச்ச மாதிரி மண்டபத்துல வச்சு இந்த ஃபங்க்ஷனை பண்ணிட வேண்டியதுதான். ரேவதி, நீ ரெடியாரு. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதை நடத்துங்க.
என்ன ரேவதி இன்னைக்கு எதுவுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரியல. நானும் அம்மா கிட்ட சத்தம் போடுவான்னு நினைச்சேன். சம்மதம் சொல்லிட்டு போவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அக்கா அக்கா இது மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்யுதுன்னு நினைக்கிறேன். மாப்ள, மண்டபத்துல டெக்கரேஷன் வேலை, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. சாப்பாடு ஏற்பாடு கூட எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். அத்தை, பொறுப்பை ஏன்ட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. ஓகே மாப்ள, மண்டபத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நீங்க நம்ம செங்கல் சூளைக்கு போய் லேபர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. மயில் மாப்ள, இவருக்கு உதவியா நீங்களும் போயிட்டு வாங்க. ஆஃப்கோர்ஸ் அத்தை. பணத்தை கொண்டு போறாங்களா? இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. மாட்னடி. மாப்பிள, உங்க முயற்சியால யாக பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதே போல கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்துட்டா அது போதும் மாப்பிள. எனக்கு கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் மாமா, கவலைப்படாதீங்க. மாப்பிள, நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. கும்பாபிஷேகத்தை நீங்க நல்லபடியா முடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி சரி, ஊருக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துங்க போங்க. சரிங்க சகல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க வாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க போற? இந்த ஃபங்க்ஷனுக்கே எதிர்ப்பு தெரிவிக்காம எப்படியும் ஒத்துக்கிட்டேன் தானே? நான் ஆஸ்திரேலியா போறதுன்னு முடிவாயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல விசா, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வந்துரும். நான் கிளம்ப போறேன். அதனால இந்த ஃபங்க்ஷனை பத்தி நான் ஒன்றும் கவலைப்பட போறதில்ல. நான் இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொன்னா எங்க அம்மா ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம்? அதான் பேசாம சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். நாம போடுற திட்டம் எதுவுமே இப்ப ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. என் மாமன்காரனை பூஜையில உட்கார விடாம தடுக்கலான்னு பார்த்தா கடைசியில அந்த டிரைவர் பயலும் சேர்ந்து அவர் கூட உட்கார்ந்து பூஜையை செஞ்சு நமக்கு ஷாக் கொடுத்துட்டான். அவனை நம்மளால ஜெயிக்கவே முடியலையே. நீ சொல்றது சரிதான் சந்திரா. அவன் நமக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கான். நாம என்ன பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் அதை உடைச்சிடறான். இந்த பூஜை விஷயத்திலையும் ராஜராஜனை வெளியே கொண்டு வர அவன் ஐஜி வரைக்கும் போயிருக்கான். ஒரு சாதாரண டிரைவருக்கு எப்படி ஐஜி வரைக்கும் செல்வாக்கு இருக்க முடியும்? எனக்கும் அதாங்க ஒண்ணும் புரியல. அவன் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அததான் நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா சந்திரா, அவன் யாரு, என்ன பேக்ரவுண்டுங்கிறத இனிமே தீவிரமா அலசி ஆராயணும். எப்ப அவனுக்கு ஐஜி வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதோ அப்பவே அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. டிரைவருங்கிறது அவன் போட்டிருக்கிற வேஷமோன்னு தோணுது. அவன் நடவடிக்கையில ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்குங்க. அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற விதம், அவன் பேசுற இங்கிலீஷ், இப்போ போலீஸ் செல்வாக்குன்னு எல்லாமே சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஒரு சாதாரண டிரைவருக்கு இவ்வளவு திறமைகள் இருக்க சான்ஸே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் தெரியறான். ஆமா சந்திரா, அதனாலதான் அவனை ஜெயிக்கவே முடியல, தோத்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிரமாவே அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அக்கா மூலமாவே அவனை அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். கொஞ்சம் டைம் கொடு சந்திரா, அவன் ஜாதகத்தையே முன்னாடி தூக்கி போடுறேன். சரிங்க. அதை விட உடனே செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அதை உடனே நாம செஞ்சாகணும். நீ எதை சொல்ற சந்திரா? நாளைக்கு கல்யாண மண்டபத்துல ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அக்கா அதை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம பண்ணணும். அதுக்கு நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் என் அக்கா செங்கல் சூளையில வேலை செய்யறவங்களுக்கு அவ டிரைவர் மாப்பிள மூலமா சம்பளம் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் பணத்தை மண்டபத்துக்கு எடுத்துட்டு வர போறா. அது எதுவுமே கணக்கு காட்டாத பணம். அதனால இன்கம் டாக்ஸ்க்கு போன் பண்ணி வர சொன்னா கண்டிப்பா அவங்க அக்கா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ஃபங்க்ஷனும் நின்னு போயிடும். கண்டிப்பா செய்யறேன் சந்திரா. கோயில் பூஜை விஷயத்துலதான் கோட்டை விட்டுட்டோம். இந்த தடவை நம்ம தோக்க கூடாது. உங்க அக்காவை பழி வாங்கியே தீரணும். சரிங்க.
நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி பார்த்து போ. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற? திடீர்னுலாம் இல்லை, மனசில் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அதான் எதுக்கு தேங்க்ஸ்னு கேட்டேன். அது இன்னைக்கு யாக பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கலனா இந்த பூஜையே நடந்திருக்காது. இதில் உன் அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? இங்க பாரு, என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும். உண்மையிலேயே நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன்னு நீ நம்பர்தா இருந்தா பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீ நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணி கோஆபரேட் பண்ணலையா? ஆமா. இனிமே தான் உண்மையான பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா கண்டிப்பா என்னை கிளம்பி போக விடவே மாட்டாங்க. ஆனா நான் போயே ஆகணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? உண்மையை சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. சோ நான் கிளம்பி போற வரைக்கும் அவங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது.